திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 698, அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகல். சோழ நாட்டு மன்னர் இளஞ்சேட் சென்னியை அவரது சகோதரர் குடும்பத்தினர் நயவஞ்சகமாய் கொண்டனர். அதில் இளஞ்சேட் சென்னியின் மகன் கரிகால் வளவன் மட்டும் அரண்மனையிலிருந்து தப்பித்தார். தப்பித்து வந்திருந்த கரிகால் வளவனை ஆதரித்தவர் அவரது தாயின் சகோதரரான அவரது மாமன் இரும்பிடர் தரையார் ஆவார். கரிகாலன் தனது திறமையால் அரியணை ஏறினார். அப்போது அவருக்கு அமைச்சராய் இருந்து ஆட்சி நடத்த துணையா நின்றவர் வயதிலும் அறிவிலும் முதிர்ந்த அவரது மாமன் இரும்பிடர் தலையார். கரிகாலன் இளைஞனாகவும் அனுபவத்தில் சிறியவனாகவும் இருந்ததால் இதர மன்னர்கள் எல்லாம் அவர் மீது போர் தொடுக்க முயன்றனர். மதுரை மன்னர் பெரும்பெயர் வழுதியிடம் அவரது அமைச்சர்கள் கரிகாலன் சோழன் மீது படையெடுக்கலாம் என யோசனை தெரிவித்தனர். அதற்கு மன்னர், கரிகால் சோழன் பதவி ஏற்றதும் நம்மை சந்தித்தவர் அவரது மாமன் இரும்பிடர் தலையார். அவரோ கரிகால் சோழனை விட அறிவிலும் வயதிலும் மூத்தவர். அவர் நினைத்திருந்தால் ஆட்சியை சூழ்ச்சி செய்து தனதாக்கி இருக்கலாம், அல்லது என்னை வந்து சந்தித்த போதே எனது ஆதரவோடு கரிகாலன் மீது போர் தொடுத்து வென்றிருக்கலாம். அவரே தன்னை விட வயதில் குறைந்த தான் தூக்கி வளர்த்த சிறுவனை மதித்து ஆட்சியில் அமர வைத்து அழகு பார்த்து தானே அமைச்சராய் இருந்து வழி நடத்துகின்ற போது நாம் போர் தொடுப்பது நல்லதல்ல என்றார். இவர் எமக்கு இளையவர் என்றும் இவ்வகையில் எனக்கு சொந்தம் என்றும் மன்னரை இகழாது மன்னரின் உயர்வு நிலைக்கு ஏற்ப மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இளையர் இனமுறையர் என்றிகளார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பதவியில் உறவு கண்டால் இகழ்ச்சி, பதவியில் உயர்வு கண்டால் வளர்ச்சி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.